வணக்க நண்பர்களே. ஒரு குழந்தைக்கு தாயான பிறகு தன்னுடைய கணவன் தன்னையும் தன் குழந்தையையும் தவிக்க விட்டுட்டு கள்ளக்காதலி கூட ஓடி போகிறாரு. இதுபோல் உன் கூட வாழ முடியாது, எனக்கு அந்த பெண்ணுக்கு ரொம்ப பழக்கம் இருக்குது, நான் அந்த பெண்ணு கூட போய் வாழ போகிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ சம்மதிச்சா 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கலாம், இல்லைனா நான் அவள் கூட போகிறேன்னு சொல்லி தடாலடியாக ஒரு முடிவை சொல்லும் பொழுது அந்த பெண் தன் கணவன்கிட்ட பர்மிஷன் தராங்க. ஓகே, நீ போயிடு, இனிமேல் எனக்கு தேவையில்லை, நான் என் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த கணவனோட முகத்தில் பயங்கரமாக ஷாக்கு. என்னடா இவன் நம்மளை எதிர்த்து பேசுவா, நம்மக்கிட்ட போராடுவான்னு சொல்லி பார்த்தா இப்படி அசால்ட்டாக நம்மளை தூக்கி போட்டு போனா போன்னு சொல்கிறாளேன்னு சொல்லி அந்த கணவனுக்கு செருப்பால் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. கணவன் தன்னை அநியாயமாக இன்னொரு காதலிக்காக கைவிடும் போது ஒவ்வொரு பெண்ணும் துணிச்சலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் தன்னுடைய துணிச்சலான செயலை இந்த சமுதாயத்துக்கு சொல்லியிருக்காங்க. பொறுப்பில்லாத கணவன் அவங்க கூட சண்டை போட்டு அவங்க கூட நம்ம வாழ்கிறத விட தனிமையாக வாழ்கிறதே மேலுன்னு சொல்லி இந்த பெண் செஞ்ச சாதனையை பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டு அந்த பெண்மணியை நீங்கள் ரொம்ப பாராட்டுவீங்க. சரி வாங்க, அந்த பெண்ணோட வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கல்யாணமாகி ஒரு குழந்தையும் பெற்று கணவனால் கைவிடப்பட்ட ஒரு சகோதரியின் கண்ணீர் கதையை பார்க்க போகிறாங்க. உண்மையாலுமே இந்த பதிவினை நான் படித்து பார்த்தபோது கண் கலங்கி போனேன். உணர்வும் வலியும் வேதனையும் நிறைந்த அந்த பதிவினை உங்களுக்காக வீடியோவாக தொகுத்துள்ளோம். தயவு செஞ்சு கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களோட இதயமே கலங்கிடும். இதோ அந்த பதிவு. என்னுடைய பெயர் பைரவி. இதோ சில நிமிடங்கள் முன்னால் தான் குடும்ப நல நீதிமன்றத்தில் எனக்கும் என்னுடைய கணவர் வருணுக்கும் விவாகரத்துக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. 5 வருடங்கள் வாழ்ந்த குடும்ப வாழ்க்கை அர்த்தமற்று போய்விட்டது. என் தோளில் சாய்ந்து வாயில் விரலை சப்பிக்கொண்டு உறங்கும் என்னுடைய பூஜா குட்டிக்கு இது எல்லாம் தெரியாது. அவளுக்கு இது தெரியும் வயதும் அல்ல. பெண் குழந்தை என்பதால் என்னிடமே வளர வேண்டும் என்று நீதிமன்றத்தின் தீர்ப்பானது. அதை எதிர்த்து போராடி வருணுக்கு தன்னுடைய குழந்தையை தன் பக்கம் வைத்துக் கொள்ளும் எண்ணம் துளி கூட இல்லை. அவனை பொறுத்தவரை இந்த கல்யாணமே ஒரு கட்டாயத்தின் பேரில் அவனுக்கு போடப்பட்ட கைவிலங்காக நினைக்கும் போது ஒரு இரவின் சில மணி துளிகள் குடிபோதையில் அவனுக்கு ஏற்பட்ட தடுமாற்றத்தால் உருவான இந்த பிஞ்சு மட்டும் அவனுக்கு எப்படி பொக்கிஷமாக தெரிய போகிறது? என் அப்பாவுடன் தனக்கு இருந்த பால்ய சிநேகத்தின் அடிப்படையில் வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்த வருணோட சம்மதத்தை கூட எதிர்பார்க்காமல் அவன் அப்பா வருணுக்கும் எனக்குமான திருமணத்தை நிச்சயம் செய்ததுதான் இவை அனைத்துக்கும் மூல காரணம். இப்போது அதை பேசி என்ன பயன்? காலம் கடந்து விட்டது. அன்று அப்பாவின் பேச்சை மீற முடியாத இக்கட்டில் துளி கூட விருப்பமின்றி என்னுடைய கழுத்தில் தாலியை கட்டியிருக்கிறான் என்று எனக்கே கல்யாணத்துக்கு பின் தான் தெரிய வந்தது. தன் ஒரே மகளுக்கு திருமணம் முடிந்த நிம்மதியில் என் அப்பாவும் கண்ணை மூட தாயில்லா நான் எனக்கென்று யாருமில்லாத அனாதையானேன். ஒரு வீட்டில் கணவனோ தன் தந்தை மேல் இருந்த கடும் கோபத்தில் என்னை வெறுத்து ஒதுக்க பேச்சு துணைக்கு கூட ஆளின்றி தவித்து போனேன். என் கணவனோ அவன் காதலித்த நிஷாவுடனான உறவை துண்டிக்க இயலாமல் அவளுடன் தனி வீடு எடுத்து வாழத் துவங்கினான். அவ்வப்போது போனால் போகிறது என்று எங்கள் வீட்டுக்கு வந்து போவான். இவை அனைத்தும் ஊரில் இருந்த எனது மாமனாருக்கு தெரியாது, நானும் சொல்லவில்லை. என்னுடைய கணவனை நாரடித்து சந்தி சிரிக்க வைத்திருக்க வேண்டாமா என்ற உங்கள் நியாயமான கோபம் எனக்கு புரியாமல் இல்லை. ஏற்கனவே தந்தை இழந்த நான் எனக்கென்று இருந்த ஒரே உறவான என் மேல் அளவில்லாத பாசம் வைத்துள்ள என்னுடைய மாமனாரிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போய் அவர் மனதை நோகடித்து அவரையும் இழக்க நான் தயாராக இல்லை. என் கணவனோ தன்னுடைய அப்பாவின் மேல் இருந்த பயத்தால் அவரிடம் தன்னுடைய காதலியை பற்றி எடுத்துச் சொல்ல முடியாத கோழையான ஆண்மகனான எனது அருமை கணவனோ தன் மனைவியே அவரிடம் அனைத்தையும் எடுத்துச் சொல்லி நானே அவனை விட்டு பிரிந்து சென்று விடுவேன் என்று எண்ணி மனப்பால் குடித்திருந்தான். நானோ ஊமை கோட்டானாய் எல்லாவற்றையும் அமைதியாக சகித்து கொண்டு இருந்ததால் என் மன உறுதியை கண்டு கடுப்பாகி என்னை ஒதுக்கி வைத்து மேலும் கொடுமைக்குத்தான் என்னை ஆளாக்கினான். அனைத்தையும் பொறுத்து கொண்டேனே தவிர மாமனாரிடம் ஒரு வார்த்தை கூட நான் சொல்லவில்லை. கடவுள் சற்று என் மேல் கருணை காட்ட பூஜா பிறந்தாள். மகள் பிறந்த நேரமாவது வருண் மாறுவான் என்று நம்பிய எனக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. தான் பெற்ற குழந்தையை இதுவரை அவன் தூக்கி கூட கொஞ்சியதில்லை. எந்த ஒரு வலுவான காரணமும் இல்லை. ஏனோ அவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவில்லை. தன் வாரிசு வந்த பிறகும் அதை வேண்டா வெறுப்பாக நோக்குபவனை என் கணவனாக இல்லை ஒரு மனிதனாக கூட என்னால் ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. தன்னுடைய அப்பாவின் தலை என்று சாயும் என்று காத்து கொண்டிருந்த இதயமற்றவன் மாமனார் இறந்த பிறகு 1 வருடம் கூட என்ன முடிந்த பாடில்லை. இதோ நீதிமன்ற படிகள் ஏறியாயிற்று. தன் மேலும் தன் பெற்ற பிஞ்சின் மேலும் ஒரு துளி கூட பாசமோ பிரியமோ இல்லாத இவனுடன் மல்லு கட்டி விவாகரத்தை இழுத்தடிக்க மனம் இல்லாதவளாய் நானும் சம்மதம் தெரிவித்து விட்டேன். என் கடந்த காலத்தை அசை போட்டுக்கொண்டே நீதிமன்றத்திலிருந்து வீட்டுக்கு வந்தேன். மாமனார் என்ன நினைத்தாரோ இந்த வீட்டை மட்டும் என் பெயரில் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார். தூக்கத்தில் இருந்து விழித்த பூஜா குட்டி தன் மழலை மொழியில் அம்மா அப்பா காணோ என்று தலையையும் கையையும் ஆட்டி கேட்கவும் என் விழியோரம் என்னை அறியாமல் நீர் கசிந்ததை என்னால் தடுக்க இயலவில்லை.
என்னுடைய கணவனோ தான் பெற்ற மகளை இதுவரை தொட்டு தூக்கியதில்லை, கொஞ்சவும் இல்லை. ஆனால் இவன்தான் அப்பா என்று நான் கை காட்டி வளர்த்திருக்கிறேன் அல்லவா? தினமும் வீட்டில் பார்த்த ஒரு உருவம் பாசம் காட்டியதோ இல்லையோ, இவன் ரத்தம் இவள் உடம்பில் ஓடுகிறதே, தான் ஆளாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்று சொல்லியது பெற்ற அப்பனுக்கு உரைக்கவில்லை. இந்த பச்சை மண்ணுக்கு தெரிந்திருக்கிறது அவன்தான் தன்னுடைய அப்பா என்று. அந்த பிஞ்சுக்கு என்ன தெரியும் அவன் இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டான் என்று? சொல்லி புரிய வைத்தால் புரிந்து கொள்ளும் வயசா இது? அப்பா ஊருக்கு போயிருக்காருமா என்று சொல்லி வைத்தேன். அதற்கு என்ன புரிந்ததோ, தன் பிஞ்சு கைகளால் என் கழுத்தை சுற்றி அணைத்து கொண்டு என் கன்னத்தில் முத்தத்தை பதித்தாள். அப்பா எப்போ வருவாருமா என தன் மொழியில் திக்கி திக்கி ஆசையாய் கேட்டவளை இன்று ஏதோ சொல்லி சமாதானப்படுத்தி விட்டேன். ஆனால் இந்த கேள்வி இனி அடிக்கடி இந்த வீட்டில் இன்னும் தெளிவாக ஒலிக்கும். பூஜா வளரும் வரை, அவளுக்கு நினைவு தெரிந்து இந்த கூத்தை எல்லாம் புரிந்து கொள்ள முயலும் வரை நான் ஏதேதோ சொல்லி அவளை சமாளித்துதான் ஆக வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயது ஆனவுடன் நானே உண்மையை விளக்கி அவளிடம் கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லப் போகிறேன். ஆனால் அதுவரை மற்ற பிள்ளைகளுக்கு அப்பா இருக்கும்போது தனக்கு இல்லையே என்ற ஏக்கம் தோன்றாமல் அவளை என்னால் வளர்க்க முடியுமா? மனதில் 1000 கேள்விகள், ஆனால் விடைதான் தெரியவில்லை. ஆனால் இத்தனை நாள் ஏன் தான் வாழ்கிறோம் என்ற இதயம் கணக்க ஒரு சிறைக்குள் இருந்த நான் இன்று சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு அழகான அர்த்தத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுத்து விட்டார். தாயும் தந்தையுமாக இருந்து என் மகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது. என் மகளை மார்போடு அள்ளி அணைத்து கொண்டேன். இந்த பிஞ்சின் ஸ்பரிசம் என் மேல் பட்டவுடன் இவளே இனி எனக்கு விடிவில்லை என்று சொல்லாமல் சொல்லிற்று. ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. மனதை நெகிழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமூக திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள்.